நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பாடந்துறை பகுதியில் குடியிருப்புகள், கடைகள் மற்றும் விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானைகளை விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறையை கண்டித்து கூடலூரிலிருந்து கேரளா செல்லும் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இரு மாநில போக்குவரத்து பாதிப்பு. நீலகிரி மாவட்டம் பாடந்துறை பகுதியில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு விவசாயி ஒருவரை காட்டு யானை தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனிடையே தொடர்ந்து இரவு நேரங்களில் மக்கள் வாழக்கூடிய குடியிருப்புகளின் அருகே காட்டு யானைகள் உலா வருவது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாக பொதுமக்கள் தெரிவித்து வரும் நிலையில் நேற்று இரவு வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய பாடந்துறை பகுதியில் உலா வந்த காட்டு யானைகள் குடியிருப்புகள் மற்றும் கடைகளை உடைத்து சேதப்படுத்தி சென்றது. நல்வாய்ப்பாக இரவு நேரம் பொதுமக்கள் யாரும் வெளியே வராததால் பெரும் அசம்பாவிதமானது தவிர்க்கப்பட்ட நிலையில் யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என வனத்துறையினரை கண்டித்து கூடலூரிலிருந்து கேரளா செல்லும் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் நிலையில் சாலையின் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் இரு மாநில போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. MLA